இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 94 அதிகாரம் 19 வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், விசாரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவலைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நம்ம உள்ளத்தை அரிச்சிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள், நம்ம உள்ளத்தை அஃபெக்ட் பண்ணிவிட்டு மூளையும் அஃபெக்ட் பண்ணுற காரியங்கள் தான் விசாரங்கள். இந்த விசாரங்கள் பெருகும்போது தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலையின் ஆவி அவங்கள ஆட்கொள்ளுது இந்த விசாரம் பெருகும்போது. அந்த விசாரத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்து, கவலைகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்து, அதை வச்சு மூளையில் குழம்பி கடைசி சத்துரு அதை பயன்படுத்தி, நீ செத்துரு, அப்போ தான் உனக்கு ஒரு நல்ல தீர்வு, நீ செத்துட்டேன்னா இதுக்கெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த நாட்களில் தற்கொலை ஆவிகள் அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஆண்டவரை பற்றிய அறிவில்லை, ஆண்டவருடைய வசனங்கள் கொடுக்குற ஆறுதலை பெற்றுக்கொள்ள மனம் இல்லை. கிறிஸ்தவங்க கூட ஏன் அப்படி தற்கொலை பண்ணுதாங்கன்னா, ஆண்டோடைய வசனங்களை பெற்றுக்கொள்ள மனம் இல்லை. பிரச்சனைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்கறது, கவலைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்கறது, என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறது. அப்படி நேரம் கர்த்தர் கொடுக்கிற வசனங்கள் அவங்கள ஆறுதல் படுத்தவில்லை, அந்த ஆறுதல்கள் அவங்க ஆத்மாவை தேற்றவில்லை. அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நமக்கு தாவீது ராஜா மூலமாக, என்னுடைய உள்ளத்தில் விசாரம் பெருகையில் உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றிக்கிறது. ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல் தான் இந்த மாதிரியான காரியங்கள்லாம், தற்கொலைகள்லாம் நடக்குது. அந்த ஆத்மாவை நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், ஆத்மாவை தேற்றுகிற ஆண்டவர், ஆத்மாவை பராமரிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்துன்னா, அவருடைய ஆறுதல் நம்முடைய ஆத்மாவை தேற்றுதுங்கிற எண்ணம் இருந்துன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்க மாட்டாங்க. அது இல்லாதனால தான் அந்த விசாரங்கள் பெருகையில் என்ன செய்வோம்னு தெரியாமல் இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. இது ஆண்டவர் அந்த காரியங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கணும். தாவீது ராஜாவுக்கு பெரிய விசாரம், அவருக்கு எல்லாமே எதிரியாயிட்டாங்க, ஜனங்கள் எதிரியாயிட்டாங்க, மகன் எதிரியாயிட்டான், மாமனாரும் எதிரியாயிட்டாரு, எல்லாருமே எதிரி. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்கிறார். அதுக்கு முந்தின சொல்லுவேன், கால் சறுக்குகிறது என்னன்னு சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அப்படிம்பாரு. என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதலின் ஆத்மாவை தேற்றுகிறது. நீர் எனக்கு துணையாக இல்லைன்னா என்னுடைய ஆத்மா மௌனத்தில் வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்பிடுவார். கர்த்தரோ நான் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன், என் கண்மலை அப்படின்னு சொல்லி அவரை உறுதியாக பற்றி கொள்ளுவார். நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகள் நேரத்தில் விசாரங்கள் பெருகும்போது ஆண்டோடைய ஆத்மா நம்ம ஆறுதல் நம்மை தேற்றும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் தேற்றப்படுவோம்.